இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தன்னையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, முன்னிறுத்துறாங்களே. உங்களிடத்தில் இருந்து யாராவது வந்து பிற மனிதரை பற்றி என்னிடத்தில் பேசினால் ரசூலுல்லாஹ் சொன்ன கவுல், அவரை பற்றி உண்டான நன்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவரை குறித்துண்டான தவறுதலான விஷயங்களை இடத்துல சொல்லி நாளை அவரை நான் பார்க்கும் போது என்னுடைய உள்ளத்திலே ரசூல் என்ன சொல்றாங்க, என்னுடைய கல்வில் அவரை குறித்து நான் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொல்லவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு முன்மாதிரி பார்த்தீங்களா, எவ்வளவு மாடல். அதனாலதான் உலகமே இந்த மனிதரை நேசிக்கிறது. அதனாலதான் உலகமே இந்த மனிதன் மீது ஆவலும் காவலும் கொள்கிறது இல்லைங்களா? மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு இந்த இறை தூதர் நேசிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த இறை தூதரே இப்படி இருக்கிறார் என்றால் அவர் உருவாக்கி உம்மத்தின் அளவுக்கு தெரிந்திருப்பாங்க சமூகம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? மனிதர்களை படிக்க நீங்க கத்துக்கங்க. மனித இயல்புகளை இந்த உலகத்திலே நீங்கள் படிக்க நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அது பிடித்தாலும் பிடிக்காட்டி ஒத்துதான் ஆகும். நாம இன்னைக்கெல்லாம் நம்முடைய இயல்புகளை தாண்டி இந்த உலகத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். மனிதனுடைய இயல்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 30வது அத்தியாயத்தில் 22வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானமும் பூமியும் எப்படி நான் படைத்ததில் நீங்கள் அத்தாட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போன்றுதான் வகத்திலாஃபி அல்சினத்திஹிம் வ அல்வானிஹிம். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களை இந்த உலகத்தில் நாம் பல நிறங்களில், பல குணங்களில், பல குணாதிசயங்களில் படைத்திருப்பது என்னுடைய அத்தாட்சி. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அவன் கோபப்படுவான், அவன் ரோசப்படுவான், தப்பு செய்வான், தப்பு செஞ்ச பாவ மன்னிப்பு கேட்பான். அவன் எல்லா விதமான குணங்களை கொண்டுதான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கும் போது எப்படி மண்ணிலே இருந்து எடுத்து அல்லாஹ் படைத்தானோ, எப்படி மண்ணுக்கு பல்வேறு விதமான நிறங்களும் பல்வேறு விதமான அந்த இது இயல்பு இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் படைச்சான். அவரை மனிதர் என்கிற இடத்தில் வைத்து அல்லாஹ் படைச்சான். அப்ப மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மனித இயல்புகளை புரிய கத்துக்கிறது இல்ல. இயற்கையில் இயல்பா அல்லாஹ் நமக்கு என்னத்தை தந்திருக்கிறான். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் என்னுடைய இந்த உலகத்தில் நான் மிகப்பெரிய பலசாலி, நான் மிகப்பெரிய இந்த உலகத்தில் ஆற்றலுக்கு உரியவன், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான குலிக லைஃபா, நான் மனிதனை பலகீனத்திலும் பலகீனமாக நான் படைச்சிருக்கேன்.